வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது ஒரு மாலை என் மருமகளுக்கு செய்து கொடுத்தது தான், அத்துட்டு அதை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இதிலேருந்து கலந்து வந்துட்டு இந்த கொளுத்துலேருந்து அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு நூல் 2 நூல் தான் போட்டு ஒரு பக்கத்துலேயும் ரெண்டு தடவை கொடுத்துருந்தேன். ஆனால் 2 நூல் போட்டிருந்தேன். பாருங்கள், இது வந்து இந்த சைடில் உள்ளது. இதுவும் இந்த பாசி எவ்வளோவுமே உருவி வந்துட்டு இதை நம்ம கலத்தி எடுத்துட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த நைலான் நூல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது கடையிலலாம் கிடைக்கும். இதில் நம்ம டபுளாக போட்டால் சீக்கிரத்தில் அக்காது. அது எப்படியோ அத்துருக்கு, ரொம்ப நாளாயிட்டு. அதை கொடுக்கறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த நூலில் இருந்து நமக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ, இது எனக்கு ஒரு 14 இன்ச்சு போல் இருக்குது. அதிலேருந்து ஒரு 4 மடங்காட்டு இப்படி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நேரம் மடிச்சிருக்கேன். நீ இதை இன்னொரு தடவை மடித்து இப்படி நீளமாக எடுத்துக்கலாம். இப்படி 2 நூல் வேணும். இப்போ இது ஒன்று எடுத்தாச்சு, இன்னொன்று இதே மாதிரி எடுத்துக்கலாம். நீளமாக இருக்குது. பாருங்கள், இப்படி 4 நூல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 ஆட்டு இப்படி மடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை நீளமாக எடுத்து வச்சுருக்கோம். நீளமாக எடுத்து வச்சுருக்கிறதுல இதை தான் இப்படி மடித்து 2ஆக நம்ம லாக்கெட்டில் கொறுக்க போகிறோம். பாருங்கள், இது 2 எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ கொறுக்கும்போது 2 மாலை வரும். இது ஒரு சைடில் உள்ளது 2 லைன் வரும். ஒரு லைனில் 4 நூல் போட்டிருக்கேன். ஏன்னா 2 நூல் போட்டால் அத்துருது அப்படிங்கிறதுக்காக இப்போ 4 நூல் போட்டிருக்கேன். பாருங்கள், இது இப்படி வரும். இந்த 4 நூலும் ஒரு மாலைக்கும் இது ஒரு மாலைக்கும், ஆனால் ஒரு சைடு தான். இந்த லாக்கெட்டில் இந்த ஒரு சைட்லேயும் தான் கட்ட போகிறேன். இதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 4 நூல் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அதிலேருந்து 4 மடங்கு. இப்போ நமக்கு 14 இன்ச்சு வளர்த்தி வேணும்னா 28 56 இன்ச்சு நூல் எடுத்திருக்கேன். 56 இன்ச்சு அளவில் 2 நூல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி நீளமாக இருக்குது. நாட் போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கிடுங்க. 56 இன்ச்சுங்கிறது கரெக்டான அளவு. 14 28 56 56க்கு நம்ம நாட் போடுறதுக்கு கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த அற்றத்தில் நம்ம ஒரு சொட்டையை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாசி கொறுக்கும்போது அந்த பாசி வெளியே வராமல் இருக்கணும். ஒரு நாட் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்து நம்ம இப்போ பாசி கொறுக்கலாம். இந்த அற்றத்தில் நம்ம ஊசி கொறுத்தா ஊசிக்குள்ளோடி இந்த பாசி போகாது. அதுலேயும் வேறு 4 நூல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படும். 2 நூலையும் ஊசியில் கொறுத்து அந்த ஊசிக்குள்ளோடு இந்த பாசி போடுறதுக்கு கஷ்டம். அதனால் இது பீஸ் ஒயரு, நம்ம பீஸ் போடக்கூடிய ஒயர். இது பாருங்கள், இந்த ஒயர் தான் எடுத்திருக்கேன். இதில் இருந்து கொஞ்சம்லாம் கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பியை நம்ம இப்படி கொடுத்துக்கிடலாம். சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுட்டு இப்படி கொடுத்துட்டு நம்ம இந்த பக்கத்தில் நாட் போட்டு வச்சுருக்கோம். லைனாக படபடான்ட்டு நம்ம கொறுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கருப்பு மணியை தான் கொறுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஈஸியாக கொறுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டா நமக்கு இது ஈஸியாக வரவும் செய்திடும். இந்த கம்பிங்கும்போது இதுக்கு வந்து காதுலாம் அப்படி பெருசாக இருக்காது. சின்ன காது உள்ளதுன்னா நமக்கு இந்த நூல் போகாது. அதனால தான் அந்த பீஸ் ஒயர் எடுத்துக்கிடுங்க. இது கொறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே கொறுத்து எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். அது தட்டில் வச்சுருக்கும்போது உங்களுக்கு ஒளி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் கீழே தட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம சீக்கிரமாக கொடுத்துடலாம். சின்ன பாசியாக இருந்தாலுமே இந்த பீஸ் கம்பி வச்சு நம்ம சீக்கிரம் கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொறுத்த பாசியாக இருக்கிறதுனால நம்ம இந்த நூலில் இருந்து இந்த நூலுக்கு மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். அந்த நூலை நான் இப்படி பிரித்து எடுத்துக்கிட போகிறேன். எடுத்துட்டு பாருங்கள், அந்த ஊசி வச்சு இப்படி பிரிச்சுக்கிடலாம். அது 2ஆக தான் இருக்கும், நைஸாக தான் இருக்கும். ஆனால் முறுக்கி வச்சுருக்கோம்.
ரெண்டாக பிரித்து எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டேன் பாருங்கள், ரெண்டாக பிரித்து எடுத்திருக்கேன். 2 நூல் தான் இருக்குது. 2 நூலில் ஒரு நூலை விட்டுட்டு ஒரு நூலை தான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன். இந்த பிரித்த நூலில் நம்ம இந்த பக்கத்தில் 2 நூல்லையும் இப்படி எடுத்து வச்சு ஒரு நாட் போட்டுடலாம். சின்னதாக ஒரே ஒரு நாட் போட்டால் போதும். இது கொறுத்து வச்சுருக்க மாலையை நம்ம இந்த நூலுக்கு மாற்றுறதுக்கு தான் இது. கொறுக்காமல் புதுசாக நம்ம கொறுக்கிறதா இருந்தால் ஒன்று ஒன்றா தான் எடுத்து கொறுக்கணும். இது இப்படி ஏற்கனவே ஒரு மாலையில் இருக்குது, அதை நம்ம இந்த பக்கத்தில் மாற்றுறதுக்காக நம்ம பிரித்து போட்டுட்டு கொறுக்கணும்ல, அதனால தான் இதே மாதிரி பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. இப்போ இதில் நாட் போட்டு வச்சுருக்கேன். நாட்டை கொஞ்சம் இருத்தி போட்டுடலாம். இப்போ டைட்டாக நின்றுக்கிடும். நம்ம இப்போ இந்த நூலில் பாருங்கள், இப்படி பாசி கொறுத்தது ஒரு பக்கத்தில் உள்ளதை அதே மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கத்தையும் அதே மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருந்து இப்படி நம்ம இப்படி தள்ளிட்டு அழகாக வந்துடும். தெரியுதா? பாருங்கள், இப்போ இதில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்படி நம்ம தள்ளிகிட்டே வந்துடலாம் அழகாக. பாருங்கள், இப்படி தள்ளிடலாம். இதே மாதிரி வந்துடும். எல்லாமே இதே மாதிரி தள்ளி எடுத்துக்கலாம். நம்ம மெதுவாக இப்படி வச்சுட்டு ரொம்ப வேகமாகவும் இழுத்துடக்கூடாது. இப்படி மெதுவாக அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கொறுக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அதனால் நான் இதே மாதிரி இந்த நூலுக்கு எல்லாமே இதே மாற்றிட போகிறேன். பாருங்கள், எவ்வளோ நம்ம மாற்றிட்டோம். இதுவும் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். ஒன்று ஒன்றா கொறுத்துக்கிட்டு இருக்கிறத விடையும் இது எவ்வளவோ பரவாயில்ல. பாருங்கள், இது ஒரு நூல். இந்த ஒரு நூலில் நான் இதை ரெண்டாக பிரித்ததை இதில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்படி கொண்டு வந்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி தள்ள வேண்டி இருக்கும். அதில் என்ன ஒரு நாட்டு இருக்கிறதுனால பாருங்கள், இதை முதல்ல நம்ம இந்த பக்கத்தில் தள்ளிக்கிடலாம். தள்ளிட்டு லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி இழுத்தா அழகாக இப்படி வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி தான் எடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி கொறுத்து வச்ச மாலை இருந்துச்சு இன்னொரு நூலுக்கு மாற்றணுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் கொறுத்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ சென்டர் எது அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். 2 சைட்லேயும் அந்த அற்றத்தை பிடிச்சிட்டு லேசாக இப்படி நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் பாசியெல்லாம் இந்த பக்கத்தில் இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு அங்கே நூல் தெரியணும். அந்த நூலை தான் நம்ம லாக்கெட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ நூல் தெரியணும் நமக்கு. இனி நம்ம அந்த கம்பி எடுத்துக்கலாம். அந்த பீஸ் ஒயரு பாசி கொறுக்கிறதுக்கு எடுத்த கம்பியை எடுத்து அந்த லாக்கெட்டில் இருக்க துவாரத்து வழியை விட்டுட்டு நம்ம கம்பியை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு அற்றத்தில் இருக்க நூலை நம்ம முதல்ல உள்ளே கொடுத்துடணும். 2 பக்கத்தில் உள்ளதையும் 2 லைனாக இருக்குல்ல, அந்த 2 லைனில் உள்ள நூலையும் இப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பாசியை லாக்கெட் பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த லாக்கெட் பக்கத்தில் எல்லா பாசியுமே அதை தள்ளி எடுத்து கொண்டு வந்துட்டு இன்னொரு சைடு நூலை அப்படி வச்சுருங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பக்கத்தில் உள்ள நம்ம மாலை கொறுத்து எடுத்து வச்சுருக்கோம். 2 பக்கத்துலேயுமே 2 லைன் தான் வரும். இன்னொரு சைடு நம்ம கொறுத்து வச்சுருக்கிறதையும் அதே மாதிரி பாசியில் அப்படி கம்பியை கொறுத்து அந்த நூலில் லாக்கெட்டில் உள்ள துவாரத்து வழியே போட்டுட்டு கம்பியை வெளியே எடுத்துடணும். கம்பியை வெளியே எடுத்துட்டு இந்த பக்கத்தில் உள்ள நூல், அதாவது நம்ம அந்த அற்றத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள் நூல், அந்த நூலை முதல்ல உள்ளே கொடுத்துட்டு வெளியே எடுத்துகிட்டு அழகாக வந்துடும். நமக்கு அந்த லாக்கெட்டில் அழகாக ஜாயிண்ட் ஆயிரும். அதில் ஒரு நாட் விழுந்துடும். இப்போ பாசி எல்லாமே கரெக்டாக லாக்கெட் பக்கத்தில் கொண்டு போய்ட்டு 2 நாட் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 நாட் போட்டுட்டு அதை லேசாக கட் பண்ணிவிட்டு பற்றி வச்சு வாட்டி விட்டுற போகிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்கும் இருந்தால் தான் இப்படி நல்லா அழகாக தொஞ்சி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். பாருங்கள், இது போடுறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா லூஸாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும்.